All வெல்கம் டு த சேனல் டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் எது அப்படிங்கறத ஜாவா 8 யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ எஸ் இருக்கு. எஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்னா எனக்கு அது யூனிக்கா இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது, டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு W தான் வந்து நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை நான் வந்து ஜாவால ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிற இன்புட்டை நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன டைப்ல இருக்கு, ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கிறத நான் ஈச் கேரக்டர் பை கேரக்டரா நான் ரிட்ரீவ் பண்ணணும். ஸ்ட்ரிங்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு, கேர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு, which returns in string. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஸுங்கிறது மெத்தட் நேம். ஸோ இந்த கேர்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்ஸ்ட்ரீமாக ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இப்போ எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ன்னு இருக்கா, ஸ்ட்ரிங் வந்து ஸ்விஸ்ன்னு இருக்கு. ஸோ அதை நான் இன்புட் டாட் கேர்ஸ்ன்னு கொடுத்துட்டு டாட் ஃபார் ஈச் ஆஃப் ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ SWIASS இருக்கா, இதோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ அதனால இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, கொடுத்துருக்க இன்புட்டோட கேர்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதோட ஆஸ்கி வேல்யூ தான் ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈச் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து கேரக்டரோட நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கேரக்டரோட கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3 இருக்கு. ஸோ டபிள்யூவோடது பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோடது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இந்த கவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா S3 இருக்கு, W1 இருக்கு, I1 இருக்கு. இந்த கவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டா வர்ற 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம இந்த ஆஸ்கி வேல்யூஸா பிரிண்ட் ஆகுறத முதல்ல வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூஸா வருது இல்லையா, ஸோ அப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா டைப்ல இருக்கு. கரெக்டா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இருக்கிறத வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டா கேரக்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரா நான் மாத்தணும். இந்த இன்ட்ல இருந்து நான் கேரக்டரா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் ஆபரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மேப்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேற வீடியோல. ஸோ மேப் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ மேப்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது மேப் டு ஆப்ஜெக்ட்ங்கிற மெத்தட். ஸோ மேப்புக்கும் மேப் டு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, மேப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் மேப் டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது ப்ரிமிட்டிவ் டைப்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா நான் வந்து மேப் டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், இங்கே ஒவ்வொரு கேரக்டரா வருது. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து இன்ட்ட வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டாட் ஃபார் ஈச் system dot out dot println. ஓகேவா? ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. ஓகேவா? எனக்கு கேரக்டர்ஸாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம மேப் டு ஆப்ஜெக்ட் ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேப் டு ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட் டேட்டா டைப் கேர்ஸில் வந்து எனக்கு இன்ட் ஸ்ட்ரீமாக கிடைக்குது, இன்டீஜர்ஸாக கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேப் டு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இன்ட் ப்ரிமிட்டிவ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகுறதுனால மேப் டு ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸாக எனக்கு கேரக்டர் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேரக்டர் ஸ்ட்ரீமை வந்து நான் இப்போ கலெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எனக்கு மேப் டு ஆப்ஜெக்டா இருக்கும்போது எனக்கு கேரக்டர் ஸ்ட்ரீமா இருக்கு, நான் ஒவ்வொரு கேரக்டரா பிரிண்ட் பண்றேன். சப்போஸ் இன் கேஸ் அதை வந்து நான் ஒரு லிஸ்ட்ல கலெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டாட் கலெக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் அ டெர்மினல் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஒரு லிஸ்டாவோ இல்லை செட்டாவோ நம்ம கலெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டு கலெக்ட் குள்ள நம்ம வந்து கலெக்டர்ஸ் டாட் இன்கேஸ் நான் வந்து இதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து SWISSல எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், SWI மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நான் அது ஒரு கலெக்டர்ஸ் டாட் டூ செட் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா டூ செட்டில் என்ன பண்ணும், டூப்ளிகேட்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் ஆகி கலெக்ட் ஆகும். ஸோ அந்த கொடுத்துருக்க கேரக்டர் ஸ்ட்ரீமில் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா
இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார் ஈச் println கொடுத்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடும். கரெக்டா? ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆயிருக்கா? டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் எனக்கு இந்த கேஸில் இப்போ எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் அது வந்து எனக்கு என்னவா கலெக்ட் ஆகணும், ஒரு மேப்பாக கலெக்ட் ஆகணும். சச் தட் நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஐ கூட எனக்கு நான் ரிப்பீட்டிங் தான், பட் ஆனால் அது செகண்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங்கிறனால அதோட ஆர்டரும் மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த கலெக்ட்குள்ளே எப்படி நம்ம வந்து ஒரு மேப்பை கலெக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூ செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன மேப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் பை. ஓகே, ஸோ குரூப்பிங் பை மெத்தட் என்ன பண்ணும், எனக்கு மேப்பாக கலெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். குரூப்பிங் பைனா பேஸ்ட் ஆன் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் குரூப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த குரூப் பண்ண போகிற அந்த கேரக்டர்ஸையும் அந்த வேல்யூவையும் நம்ம வந்து ஒரு மேப்பில் போட போகிறோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேப்போட கீ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேப்போட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பாஸ் பண்ணணும். மேப்போட வேல்யூ கால்குலேட் பண்ணுற லாஜிக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம் குரூப்பிங் பையில். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அதோட கீ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SWISSல எனக்கு கேரக்டர் ஸ்ட்ரீமாக தான் ஒன்றா வருது. ஸோ அதோட கீ என்னவா தான் வைக்க போகிறேன், அதே கேரக்டர் தான் வைக்க போகிறேன். ஸோ இன்புட் வர்றதே எனக்கு வந்து ஒரு கேரக்டர் தான், அதோட அவுட்புட்டும் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கீ கால்குலேட் பண்ணுற லாஜிக்கில் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மேப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன மேப் யூஸ் பண்ண போகிறோங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த மேப்புமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டீங்க, வெறும் குரூப்பிங் பை மட்டும் விட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு ஹேஷ் மேப் வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது. நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் வேணுங்கிறதுனால ஆர்டர் மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால லிங்க்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு லிங்க்டு ஹேஷ் மேப்ங்கிறது எனக்கு மேப்போட நேம், அதுக்கப்புறம் மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி இப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு லிங்க்டு ஹேஷ் மேப் கிரியேட் ஆகிடும். கமா. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எது பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேப்பில் ஸ்டோர் ஆகணுங்கிற அந்த லாஜிக் வந்து நம்ம வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஒவ்வொரு கேரக்டர், இந்த வர ஒவ்வொரு கேரக்டர் கீழேயும் அதோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது, கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங். ஸோ இந்த கவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு கவுண்ட் ஆகும். கவுண்ட் ஆகிற வேல்யூஸ் வந்து இந்த மேப்பில் வந்து இந்த கீ பேஸ் பண்ணி எனக்கு இன்சர்ட் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கலெக்ட் ஆயிருமா, மேப்பாக கலெக்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்குள்ள இன்புட் டாட் கேஷ். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேப் கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு கேரக்டர் இருக்குது, அதோட கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேப்பில் இருக்கிற வேல்யூஸையே நம்ம என்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் வந்து எனக்கு ஒன்னாக இருக்கோ அதை மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு மேப் ஆஃப் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் திரும்பவும் இதை ஸ்ட்ரீம் பண்ணி இதில் வந்து லாஜிக் வந்து அப்ளை பண்ணணும். என்ன லாஜிக் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு நான் ரிப்பீட்டிங் கேரக்டர், விச் மீன்ஸ் த கவுண்ட் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேரக்டர்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கிடைச்சிருக்க மேப்பை நான் வந்து திரும்ப ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரீம், அப்போ இங்கே வந்து எனக்கு குரூப்பிங் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாட் மேப்பில் இருந்து எனக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்ட்ரி செட் யூஸ் பண்ணலாம். ஸோ டாட் என்ட்ரி செட். ஓகே, ஸோ என்ட்ரி செட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இதோட மேப்போட என்ட்ரி செட் கிடச்சிரும். ஸோ நான் அதை வந்து நான் திரும்பவும் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். டாட் ஸ்ட்ரீம் ஆஃப், அப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரீம்குள்ளே என்ன இருக்குது, என்ட்ரி ஆஃப் கேரக்டரும் இருக்குது, லாங் இருக்குது. கேரக்டருங்கிறது என்னது, எனக்கு கேரக்டருங்கிறது எனக்கு கீ, லாங்குங்கிறது அதோட கவுண்ட் விச் இஸ் வேல்யூ. ஸோ நான் என்ட்ரி செட் டாட் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். திரும்ப ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணிட்டாலே அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டருக்குள்ளே நான் என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு உள்ளே வருது வந்து என்ட்ரி. ஃபார் ஈச் என்ட்ரி டாட் வேல்யூ. கரெக்டா? ஏன்னா வந்து எனக்கு
வேல்யூ தான் வேணும். வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்போ கெட் வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ என்ட்ரி டாட் கெட் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் 1 இருக்கிறது மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆகும். ஓகே. ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டாட் திரும்பவும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட். ஓகே. ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு எஸ்ஓபியில் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் ஆயிருக்கா? எனக்கு W1 I ஈக்குவல் டு 1 இது ரெண்டு மட்டும் எனக்கு இந்த ஃபில்டர் வந்து கரெக்டாக நடக்குது. ஓகே. இப்போ இந்த ஃபில்டர் பண்ணி முடிச்சதும் நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் அது கரெக்டாக நடக்குதான். பட் ஆனால் எனக்கு இங்கே இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு லிஸ்ட்டாக இது பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு என்ன வேணும்? அதோட கீ மட்டும் தான் வேணும். ஸோ எனக்கு இப்போ எனக்கு என்ட்ரி செட்டாக இருக்கிறதுல எனக்கு கீ மட்டும் எனக்கு வேணும். அப்போ நம்ம திரும்பவும் என்ன பண்ணும்? என்ட்ரி செட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஒரு கீ ஆப்ஜெக்டாக நான் வந்து மேப் பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணும்? டாட் மேப். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு மேப் யூஸ் பண்ணும். மேப்க்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்ட்ரி டாட் ஃபார் ஈச் என்ட்ரி டாட் கெட் கீ. ஓகே. என்ட்ரி டாட் கெட் கீ மட்டும் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. எனக்கு வெறும் அந்த WI மட்டும் வரணும். வந்திருக்கா? WI மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ட்ரி டாட் கெட் கீ கொடுத்தனால எனக்கு அது மட்டும் வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ இதில் என்ன வேணும்? என்ன கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வேண்டாம், நான் ரிப்பீட்டிங் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணாம், எனக்கு கேரக்டர் மட்டும் தான் வேணும். அதனால நம்ம என்ன கொடுக்குறோம்? இதில் வந்துட்டு மேப் பண்ணி முடிச்ச பிறகு அதில் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னா போதும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக அதில் எது வந்து எனக்கு நான் ரிப்பீட்டிங் இருக்கோ அது வரும். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட்குள்ள கொடுத்தா போதும். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டாட் ஆர் எல்ஸ் நல். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இல்லாட்டினா எனக்கு நல் தான் வரும். ஏன்னா இப்போ சப்போஸ் எல்லாமே ரிப்பீட்டிங்காக இருக்குதுன்னா அந்த கேஸில் எனக்கு நல் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம ஆர் எல்ஸ் நல் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. W மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு Wவும் எனக்கு இன்னொரு தடவை டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா I பிரிண்ட் ஆகும் இந்த டைமில். ஓகே. ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.